ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் என்ஐடி திருச்சியிலேருந்து உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது. ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,000 வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ஐடி திருச்சியிலேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி 1 அண்ட் 2 2 கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஇ பிடெக்கில் வந்து பாருங்கள் சிஎஸ்சி இல்லைனா ஐடி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எம்இ எம்டெக்லாம் முடிச்சிருந்தா ப்ரிஃபரன்ஸ் தருவோம், முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கிடையாது. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி 1க்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். அதே ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 கேட்டகரி இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக் சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 2வது கேட்டகரிக்கு 35 வயசு வரைக்கும் இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரிக்கு வந்து 25,000, 2 கேட்டகரிக்கு வந்து 35,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இதில் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதோட வந்து உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டாச்சாக வந்து இணைச்சி அது எல்லாம் நீங்கள் ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து கூகுள் ஃபார்மோட லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். அதில் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டாச்சாக வந்து ஸோ அதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அதை ஒரே ஃபைலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதில் கேட்கும். அதில் வந்து அட்டாச் ஃபைலில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 25 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். இன்டர்வியூ வந்து என்னைக்குன்னா 5th ஜூலை அன்னைக்கு உங்களுக்கான இன்டர்வியூக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வென்யூமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th ஜூலை அன்னைக்கு நீங்கள் வந்து 9:30 AM வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ அவங்க வந்து நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.